சென்னை சாலிகிராமத்தில் இரவில் மதுபோதையில் வீட்டின் கதவை தட்டி பெண்ணுக்கு தொல்லை கொடுத்த பாஜக நிர்வாகியை அந்த பெண் கத்தியால் குத்தியிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். உங்க விரிவான தகவல். சென்னை மடிப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் அந்தோ சுரேந்தர். இவர் பாஜகவுடைய சென்னை கிழக்கு மாவட்ட துணைத் தலைவராக இருக்கிறார். இவருடைய உறவினர் பிரியதர்ஷினி. இவர் சென்னை சாலிகிராமம் விவேகானந்த தெருவில் வசித்து வருகிறார். நேற்று மதுபோதையில் இவரது வீட்டிற்கு சென்ற சுரேந்தர் அந்த பெண்ணிடம் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் வீட்டின் கதவை தட்டி தொல்லை கொடுத்ததாகவும் தெரிய வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பிரியதர்ஷினி அவருடைய கணவர் செந்தில்குமார் மற்றும் மகன் சேர்ந்து அவரை கண்டித்ததாக தெரிகிறது. அப்போது பிரியதர்ஷினி தான் வைத்திருந்த சிறிய கத்தியை கொண்டு சுரேந்தருடைய கழுத்தில் வெட்டியிருப்பதாக தெரிகிறது. அவர் சிகிச்சைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக தகவல் அறிந்து விருகம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல பிரியதர்ஷினியை அழைத்து விசாரணை என்பதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அவருடைய வீட்டு வாசலில் இந்த தகராறு நிகழக்கூடிய காட்சிகள் அதில் பதிவாகி இருக்கிறது. அதனை கைப்பற்றி போலீசாரும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்க தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.